இப்போ நாங்களாம் எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஒரு கால் ஸ்டோன் பித்தப்பை கல் உருவாதுக்கு காரணங்கள் அப்படிங்கும்போது ஒரு 5 எஃப் அப்படிம்பாங்க. இதை சொன்னால் பாஸ் கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஃப் வந்து ஃபீமேல், 40 இயர்ஸ், ஃபெர்டைல் 2 3 குழந்தை பிறந்துச்சு, ஃபேட்டி கொஞ்சம் வெயிட் போட்டவங்க, அண்ட் ஃப்ளாட்ரன் கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க. இவங்களுக்கு இவங்க சொல்கிற வயிற்று வலி இல்லை சிம்டம்ஸ்க்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாமில் இந்த 5 எஃப் கேட்பாங்க. பட் இது வந்து இப்போ நடைமுறையாக அது கிடையவே கிடையாது. ஏன்னா வாழ்க்கை முறை மாறிடுச்சு. எல்லோரும் லேட் நைட்டு தான் தூங்குறாங்க. தூக்கம் எல்லாம் மாறிடுச்சு. 2வது லேட் நைட்டு தான் நிறைய சாப்பிட்றது. 10 மணிக்கு மேலே தான் பிரியாணி அதுமாதிரி ஐட்டம் சாப்பிட்றது. அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்கூலுக்கு கூட நடந்து போகிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 0. அடுத்தது ஒரு வெயிட்டு, நல்லா உடல் பருமன், இது எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து பித்தப்பை கற்கள் வந்து யாருக்கு வேணால் எந்த ஏஜ்லேயுமே வருது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயரில் நாங்கள் வந்து 1 இயரில் நாங்கள் வந்து பிலோ 20 இயர்ஸ் ஒரு 9 பேருக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பித்தப்பைக்கல் இப்போது யாருக்கு வேணால் வரலாம். அதுக்கு முக்கிய காரணம் லேட் நைட் ஃபுட்டு, ஃபேட்டி ஃபுட்டு மாதிரி உடல் பருமன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது, லேட் நைட்டாக ஒரு ஆக்டிவிட்டி இதுமாதிரி இருக்கிறது தான் முக்கிய காரணம்.